பயிற்சி 5.5 கொஷின் நம்பர் 3. ஒரு நீரூற்றில் ஆதியில் இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ தண்ணி நம்ம பைப்பில் ஊற்றினோம்னா அப்படியே இந்த சைடு போகும் இல்லையா? அப்போது கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையம். எவ்வளவு கிடைமட்ட தூரம்? 0.5. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 0.5. இதோட அதிகபட்ச உயரம் தான் 4ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துருங்க, அதிகபட்ச உயரம் 4 மீட்டர். அப்போ இங்கே பாயிண்ட் நம்ம எழுதும்போது எக்ஸ் பாயிண்ட்டு 0.5, ஒய் பாயிண்ட்டு -4. ஏன் ஒய் -4னால் இந்த சைடில் மைனஸ் தான் இருக்கும், 3ஆம் கால் பகுதி. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் குறியெல்லாம் போடணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆதியிலேருந்து 0.75 கிடைமட்ட தூரத்தில். ஏற்கனவே இங்கே வரைக்கும் தான் தண்ணி ஊற்றிட்டுருக்குது. இங்கே பைப் இருக்குன்னா தண்ணி இப்படி ஊற்றிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போக சொல்கிறாங்க. எவ்வளோவா? 0.75. இப்போ 0.75 ஏற்கனவே நமக்கு எவ்வளோ இருக்குது? 0.5 இருக்குது. இப்படி போடணும். ஓகேவா? அப்போ இது கழிச்சா என்ன வரும் பாருங்கள். 5 7 5 போனால் 2. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோனா 0.25. இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 0.75 வரும் இல்லையா? 0.75 இதுதான் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏற்கனவே 0.5 இருக்குது. 0.5 இதையும் கழிச்சா நமக்கு என்ன வரும்? 0.25. ஓகே, இப்போ தெரிஞ்ச பாயிண்ட்டு இங்கே போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு கணக்கு போட்டோம் இல்லையா? அதே மாடல் தான் இது. எவ்வளோ தள்ளி இருக்குது? 0.25. ஸோ இது எக்ஸ் வச்சு 0.25 எழுதிட்டோம். இதை கண்டுபிடிக்கணும், ஒய்யை கண்டுபிடிக்கணும். அதான் y1 வச்சுருக்கிறேன். 4வது கால் பகுதின்றதால -y1. இப்போ இந்த கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையத்து ஃபார்முலா x² = -4ay. சமன்பாடு 1. தெரிஞ்ச பாயிண்ட் எது? இந்த பாயிண்ட் தான் நமக்கு தெரியும். 0.5, -4 எனில் இதை எக்ஸ்ன்னு பிரதியிடணும், இது ஒய்ன்னு பிரதியிடணும். இது எக்ஸு, இது ஒய். ஓகே, எக்ஸ் வர இடத்துல என்ன போட போகிறோம்? 0.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a. இந்த ஒய்க்கு என்ன பிரதியிடணும்? -4 போட்டுருங்க. இதை ஸ்கொயர் பண்ணோம். 5 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 25ன்னு வரும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.25. ஏன்னா இங்கே ஒரு 0.5 இருக்கு இல்லையா? 0.5 × 0.5. அது 5 25. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ 2 டிஜிட். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 16a. இப்போ ஏ தான் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ ஏ இங்கே இருக்கட்டும். ஈக்குவல் டு இந்த 0.25 இங்கே பெருக்கலாக இருக்கிற 16 வகுத்தலாக வந்துடும். இந்த ஏ மதிப்பு எடுத்துகிட்டு போய் என்ன செய்யலாம்? சமன்பாடு 1ல் பிரதியிடணும். சமன்பாடு 1ல் x² இருக்குது ஈக்குவல் -4. ஏக்கு பதிலாக தான் என்ன போட போகிறோம்? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 0.25/16. அப்புறம் இங்கே இருக்கிற ஒய், அந்த ஒய் அப்படி வரும். ஓகே, அடுத்தது தெரியாத பாயிண்ட்டை போய் பிரதியிடணும். 0.25, -y1 எனில். இப்போ எக்ஸ் வர இடத்துல இந்த மதிப்பை போடுங்க, ஒய் வர இடத்துல -y1 போடணும். அப்போ இந்த ஸ்டெப் கிடைக்குமா? இப்போ இதை பெருக்கணும். 25 ஸ்கொயர் பண்ணால், அதாவது 0.25 × 0.25. 25 ஸ்கொயர் பண்ணால் 625 வரும். இங்கே 2 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட். அப்போ மொத்தம் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். நமக்கு இங்கே 3 தான் இருக்குது. ஸோ ஒரு 0 சேர்த்துட்டு இப்படி பாயிண்ட் வைக்கணும். அதுதான் இங்கே 0.0625. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு y1 வரும், கீழே 16ன்னு வரும். இந்த 0.25ஓட 4 பெருக்குனா 100ன்னு வரும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2. இப்போ புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தால் அதோட மதிப்பு கிடையாது இல்லையா? அப்போ 1. இங்கே 1 × y1 போடலாம், வெறும் y1ன்னு போடலாம். அடுத்து நம்ம y1 தானே வேணும். ஸோ y1 இங்கே இருக்கட்டும். இந்த 16 இந்த சைடு போயிடும். 16 பெருக்கல் 0.0625. இதை பெருக்கிருக்கிறோம் பாருங்கள். பெருக்கிட்டு 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? 1 2 3 4. இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா அந்த 0எல்லாம் கட் ஆகிட்டு வெறும் 1ன்னு வரும். இப்போ y1ஓட மதிப்பு 1. இப்போ பாருங்கள், இதில் PR 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 4. QR நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது. PQY1 தான் இப்போ 1ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபார்முலா எப்படி எழுதணும்? PQ + QR = PR. ஃபஸ்ட்டு கொஷனில் போட்டோம் இல்லையா? அதே ஃபார்முலா எழுதிட்டு பாருங்க. PQ + QR = PR. PQ வந்து 1, தான் y1ஓட மதிப்பு.
1ன்னு போட்டுட்டோம். கியூஆர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் தான் 4. இது ஃபுல்லாக இது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கிறதுனால எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஸோ இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான். இப்போ பிஆர் பதிலாக என்ன போடணும்? 4. ஸோ கியூஆர் இங்கே இருக்குது, இந்த 1 இந்த சைடு வரும். அப்போ நம்ம கியூஆரோட மதிப்பு 3. தேர்ஃபோர் கொஷினை போய் பார்க்கணும், எங்கே என்ன கேட்குறாங்க, அகலமா உயரமான்னு சொல்லிட்டு. நீரின் உயரத்தை காண்க. தேர்ஃபோர் நீரின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் போடணும். கொஷினில் மீட்டர் கொடுத்தா மீட்டர் போடுங்க, இல்லை சென்டிமீட்டர் கொடுத்தா அவங்க என்ன அலகு கொடுக்குறாங்களோ அதை போனாங்க யூனிட். மீட்டர் கொடுத்ததுனால மீட்டர் போடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சம்மும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். கம்பேர் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம்.